வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 6. காலை உணவை முடித்துவிட்டு சுபத்ரா கிளம்பிவிட மித்ரதேவ் சென்று தனது அறைக்குள் அடைந்து கொண்டான். நிரஞ்சனியாக உதவி என்று அழைக்காமல் நீயாக சென்று அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம். தன்னால் முடிந்ததை தன்னந்தனியாக சமாளிக்கும் பொழுதுதான் அவளுக்குள் நல்ல தன்னம்பிக்கை வளரும் என்ற சின்ன அறிவுறுத்தலுடன் தேவிக்கு சுபா தடை போட்டிருக்க, உணவு நேரம் முடிந்ததும் அங்கே நில்லாமல் தனது பாத்திரங்களை எடுத்து சென்றிருந்தவள் திரும்பவும் மளிகை சாமான், காய்கறி என அவளிடம் கொடுக்க வந்த பொழுதுதான் மெல்ல சிரித்து சம்பிரதாயத்துக்கு 2 வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு மீண்டும் தன் வீட்டிற்குள் விரைந்து விட்டாள். இவங்க ஏன் இப்படி ஓடுறாங்க என்று நிறுவிற்கு தோன்றினாலும் அனாவசியமாக நம்மால் யாருக்கும் தொந்தரவு வேண்டாம் என அடுத்து மதிய சமையலுக்கான வேலைகளை கைகளில் எடுத்தாள். 2 பிள்ளைகளையும் தன் கண் பார்வையில் உணவறையில் விளையாடிவிட்டு சுபா சொல்லி இருந்தது போல் அன்று சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் செய்து முடித்தவள் இனி தேவை உணவருந்து அழைக்க வேண்டும் என்று சங்கடத்துடன் தேங்கி நின்றாள். சில நிமிடங்களில் இந்த வாழ்க்கைக்கு நான் பழகிக் கொள்ளத்தான் வேண்டும் என முயன்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவள் மெல்லமாக அவன் அறையை நோக்கி நடக்க, அன்னை விலகி செல்வதைக் கண்டதும் விரைந்து எழுந்த சாய் அவசரமாக வந்து அவளின் கைவிரல்களை பற்றி கொண்டான். இவன் ஒருத்தன் அடே என முதலில் மகனை செல்லமாக முறைத்துவிட்டு பின் மெல்லிய சிரிப்புடன் அள்ளி கன்னத்தில் முத்தமிட பிள்ளையின் முகம் புன்னகையில் பளிரிட்டது. ஒரு நெடிய மூச்சை வெளியேற்றியவள், சுபாமா சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் நான் சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் போகணும் என சோர்வாக முனகியபடி அவன் முகத்தோடு முகம் சேர்த்து களைப்புடன் நின்றாள். மா என குழந்தை நிமிரவும் சுதாரித்தவள், ஒன்னும் இல்ல என்று கண் சிமிட்டி விட்டு தேவிடம் சென்றாள். சின்ன தயக்கத்துடன் அரைக்கதவை லேசாக தட்ட உள்ளே அமைதியே நிலவியது. கேட்கலையோ என சந்தேகித்தவள், சார் என்று அழைத்தபடி மீண்டும் தட்டினாள். ஆ என குரல் கொடுத்தவன் அடுத்த நொடி கதவை திறந்தான். அவனை தடுமாற்றத்துடன் ஏறிட்டு, லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் என்றாள் மெதுவாக. அவளுக்கும் மேல் அவனுக்குத்தான் ரொம்பவே தர்ம சங்கடமாக இருந்தது. ஒரு புறம் அம்மாவின் மீது கடும் எரிச்சல் தோன்றினாலும் எதிரில் உள்ளவளின் நிலையை எண்ணி பார்த்து சற்று தனிந்தான். கடிகாரத்தை திரும்பி பார்த்தவன், இப்போதான் 1 o'clock என தனக்குத்தானே பேசிவிட்டு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒரு 1:30க்கு லஞ்ச் எடுத்துக்கிறேனே, இது 2 இயர்லியா இருக்கு என்றான் அவளிடம். இவன் என்னடா நம்ம கிட்ட இப்படி பணிஞ்சு பேசுறா என்று திகைப்புடன் பார்த்தவள், ஓகே உங்க வசதியை பாத்துக்கோங்க என்று நகர்ந்தாள். 1 நிமிஷம் என அவசரமாக தடுத்தவன், அம்மா என் டைம் ஷெட்யூல் சொல்லையா? மார்னிங் 8:30, லஞ்ச் 1:30 அண்ட் நைட்டும் மார்னிங் போல 8:30. ஓகே, இதுல உங்களுக்கு எதுவும் இன்கன்வீனியன்ட் இருந்தா சொல்லிடுங்க என்று அவள் வசதியை கேட்டான். இல்ல, ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல. ஆர் யூ ஷூர்? பேபிஸ் இருக்கிறதாலதான் கேக்குறேன். அப்படி எதுவும் தொந்தரவு இருக்குன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பிள்ளைங்க ரொம்ப அடங்கடையாது. ஓ என்றவனின் பார்வை அச்சிறு பாலகனின் மீது விழ அவன் வேகமாக தாயின் தோளில் முகம் புதைத்து கொண்டான். இவன் ஒருத்தன் எப்ப பாரு நம்மள பூச்சாண்டி மாதிரியே பார்த்து வைப்பான் என்கிற மெல்லிய கடுப்பு எழவும், சரி பாருங்க என்று கதவடைத்து கொண்டான். சாதாரணமாக பேசியிருந்தவனின் முகம் சட்டென்று கடுகடுத்ததை புரியாமல் குழம்பியவளுக்கு பின்னே விஷயம் பிடிபட பேரிடும் சிரிப்புடன் மகனை பார்த்தாள். அவனோ தேவின் அறை கதவை கலவரத்துடன் நோக்கியபடி, அம்மா போ என உடனே அங்கிருந்து கிளம்பும்படி அவளை விரட்டி கொண்டிருந்தான். சரி சரி போலாம் என நகைத்தவாறு லேசான மனதுடன் மகளை நாடி சென்றாள் நிரஞ்சினி. அடுத்த 1/2 மணி நேரத்தில் தேவ் அவனாகவே வெளியே வர பிள்ளைகள் இருவருடனும் முன்னறையில் இருந்தவள் வேகமாக எழுந்தாள். எடுத்து வைக்கவா சார்? ஆ என்றவன் கை கழுவி விட்டு நேராக உணவு மேசைக்கு சென்று அமர்ந்து கொண்டான். அவனை கண்டதும் வழக்கம் போல் சாய் பதறி அடித்து அன்னையை ஒட்டிக்கொண்டே சுற்ற அவளுக்குத்தான் அங்கும் இங்கும் நடப்பதற்கது சிரமமாக இருந்தது. தம்பி போய் பாப்பா கிட்ட உட்கார்ந்து விளையாடு என மறுத்தவன் தூக்க என்பது போல் கைகளை உயர்த்தினான். அடி வாங்குவனி என்றவள் அதட்ட தேவின் முகத்தில் ஒருவித சலிப்பு தோன்றியது. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? சார், வேற அப்பளம் மாதிரி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம், நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. மகனின் நடவடிக்கையில் எதுவும் கோபித்துக் கொள்கிறானோ என்று கவலை பிறக்க, இல்ல நானே பரிமாறி என்றவளை கை நீட்டி தடுத்தவன் நிமிர்ந்து நேராய் பார்த்தான். எனக்கு ஃபுட் எடுக்கும்போது யாரும் பக்கத்துல இருந்தா பிடிக்காது பழிச்சென்று சொல்பவனை சிறிது தடுமாற்றத்துடன் பார்த்தவள், ஓகே சார் என்று விட்டு பையனை அள்ளிக்கொண்டு நகர்ந்தாள். மெல்லிய பெருமூச்சை வெளியேற்றியவன் அமைதியாக உணவை உட்கொள்ள துவங்கினான்.
கடந்த 10 நிமிடங்களாக ரொம்பவே இயல்பாக சின்னவளின் அருகே குப்புற படுத்து அவள் விரல் பற்றி விளையாடியிருந்த மகனிடம் சிறு பரபரப்பு தொற்றிக் கொள்ளவுமே தேவின் வருகையை உணர்ந்து கொண்ட நீரு சட்டென்று எழுந்து நின்றாள். இது வீடுதான், ஏதோ ஆபீஸோ இல்ல நான் இங்க உங்களுக்கு பாஸோ கிடையாது. எப்பவும் இப்படி அலர்ட் மோட்ல எழுந்திருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. கொஞ்சம் கேஷுவலாவே இருக்கலாம் என்று விட்டு அறைக்கு செல்ல முயன்றான். உங்களுக்கு சாப்பாடு ஓகேவா? உப்பு காரம் எதுவும் முன்ன பின்ன இருக்குன்னு சொன்னா கரெக்ட் செஞ்சுப்பேன். எனக்கு ஓகேவா தான் இருந்தது என தோள்களை குலுக்கியவன் வேற என புருவங்களை தூக்கினான். இல்ல அவ்வளவுதான் என்றதும் மீண்டும் நடந்தவன் கதவை திறந்துவிட்டு ஏதோ சிந்தனையில் திரும்பி இவளை பார்த்தான். இப்போ என்ன என்று அசௌகரியமாக உணர்ந்தாள் நிரு. நான் பெரும்பாலும் ரூம்ல தான் இருப்பேன். மார்னிங் ஒரு வாக் போவேன். ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மாடியில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மத்தபடி ஃபுட் எடுத்துக்க தான் வெளியில வருவேன். சோ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வேண்டாம். ஃப்ரீயா இருங்க என்றவன் உள்ளே நுழைந்து கொண்டான். லேசான ஆசுவாச மூச்சொன்று பிறக்க, பரவாயில்ல, சுபாமா மகனுக்கு கொடுத்த கேரக்டர் சர்டிபிகேட் ஒருத்துதான் போலிருக்கு. என்ன ஒண்ணு, முள்ளுக்காடுக்கு மத்தியில முகத்தை புதைச்சு வச்சிருக்கிறது தான் ஆள ஒரு மாதிரி காட்டுது என்ற புன்னகையுடன் பிள்ளைகளை கவனிக்க சென்றாள் பெண். 4 நாட்கள் கழித்து வார இறுதியில் வருவதாக சொல்லி சென்றது போலவே சனிக்கிழமை இரவு 8 மணிக்கெல்லாம் அங்கு வந்துவிட்டார் சுபத்ரா. அவரின் காரை கண்டதுமே மலர்ந்த முகத்துடன் வேகமாக வாசலுக்கு வந்தாள் நிரஞ்சனி. வாங்கம்மா. தன்னை ஆவலாக வரவேற்கும் பெண்ணின் செயலில் அழகாக முறுவளித்தவர், அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்று தன் நெஞ்சில் கை வைக்கவும் புரியாமல் பார்த்தாள் அவள். என்னம்மா, எங்க அழுது வடிஞ்சு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப ரெடியா இருப்பியோன்னு ஒரு பயத்தோட தான் வந்த. மா கிண்டல் பண்ணாதீங்க என சலுகையாக சினுக்கியவள், நீங்க சொன்ன மாதிரி இங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற என்றால் மகிழ்ச்சியுடன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு ஏன் அவள் தோள் தட்டியவர் வரவேற்பறையில் விளையாடி இருந்த குழந்தைகளை கவனித்தார். குட்டீஸ்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகேதாம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குட். தேவி எப்படி, ரொம்ப லொடலொடக்குறாளா? அச்சோ இல்லம்மா, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில இருக்கும்போது பக்கத்துல வந்து உட்காந்து பேசுவாங்க, அவ்வளவுதான். நானும் பெருசா டிஸ்டர்ப் பண்றதில்ல. குளிக்க போறப்ப மட்டும் அவங்கள கூப்பிட்டு இதுங்களை பாத்துக்க சொல்றது. ஓ சரி சரி, ஒரு காஃபி கிடைக்குமா? ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர. இதோ கலக்குறேன் என சிட்டாக உள்ளே விரைப்பவளை கண்டு தலையசைத்து சிரித்தபடி தனது அறைக்கு சென்றார். அவர் வெளியே வரவும், அம்மா காஃபி என நீட்டினாள் நிரு. ஹா என்ன வாங்கியவாறு போய் என் தயாரிப்பு கூட்டிட்டு வா என்றார் சுபா தீவிரமாக. அவளோ அம்மா என விழித்தாள். அட என் பையனை கூட்டிட்டு வாமா. அவரின் சொல்லாடலில் சிரித்து விட்டவள், ஆஹா இது அப்படி கூட சொல்லிக்கலாமா என்று மெச்சுதலாக புருவங்களை உயர்த்தினாள். ஓ எஸ், தாராளமா என கண்களை சிமிட்டியவரை ரசனையுடன் நோக்கிவிட்டு அவரது புதல்வனை அழைக்க சென்றாள் நிரு. என்ன சார் என்னையவே ஊத்து பாத்துட்டு இருக்கீங்க? போன வாரம் பார்த்தது மறந்துடுச்சா? தரையில் அமர்ந்து மகனை தூக்கி மடியில் வைப்பவரை மௌன புன்னகையுடன் நோக்கியவள் கதவு திறக்கவும் பார்வையை திருப்பினாள். இவன் வாய் திறப்பதற்குள்ளாக மா என்றவாறு மித்ரதேவே அவரிடம் விரைந்தான். சுபாவின் பேச்சுக்கு மெலிதாக உதடுகளை விரித்த பாலகனோ அவரது மைந்தனை கண்டதும் அரண்டடித்து அன்னையிடம் ஓடினான். ஹே, இன்னும் உன் பயம் போகலையாடா? அட ஆமா, இத மறந்துட்டனே. இவனோட காட்டுவாசி வேஷம் மாறாம உனக்கு எங்கிருந்து பயம் விலகிறது என நக்கல் அடித்தவர், காஃபிடா என்று மகனிடம் தன் கோப்பையை உயர்த்தி காண்பித்தார். எல்லாம் குடிச்சாச்சு என விரைப்புடன் நீல இருக்கையில் அமர்ந்தான் தேவ். அப்புறம் என ஏதோ தொடங்கியவரை இடைமறித்தவன், உங்ககிட்ட எஸ்பிஎஸ் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல மெயில் பண்ணுங்கன்னு நேத்தே சொல்லியிருந்த, இதுவரைக்கும் எனக்கு வரல என்று குற்றம் சாட்டினான். ஓப்ஸ், அப்டேட் செய்ய மறந்துட்டேன். பாலா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னான். ஒவ்வொன்னும் நானாதான் திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும். டேய், கொஞ்சமாச்சு அம்மானு பாசமா அக்கறையா பேசு. எல்லா நேரமும் வெறும் ஆடிட்டர் மோட்லயே ஸ்ட்ரிக்டா இருக்காத என முதலில் செல்லமாக கோபித்தவர் இறுதியில் குரல் உடைய தொடங்கவும் அவசரமாக எழுந்து கொண்டார். நிரஞ்சனி, நைட் டின்னர் என்ன பிளான் செஞ்சிருக்க என பேச்சை மாற்றியபடி விறுவிறுவென சமையலறைக்கு நடந்தார். டிஃபன் தாமா என்று கூறியவாறு அவரை தொடர முயன்ற நிரு தேவ் பட்டென்று எழுந்து அவர் பின்னால் விரைந்து செல்லவும் இவள் முன்னரையிலேயே தேங்கி நின்று விட்டாள். அவரின் குரல் பேதத்திலேயே மகனிடம் என்னவோ மனத்தாங்கள் என்பதை புரிந்து கொண்டவள் அவர்களுக்கு தனிமை கொடுத்து ஒதுங்கினாள். தன் பின்னே வந்து மா என்று கெஞ்சுதலாக அழைக்கும் மகனிடம், சொல்லுடா என இயல்பாக கேட்டார் அப்பெண்மணி. முதலில் திணறியவன் பின் அவர் கழுத்தோடு இறுக கட்டிக்கொண்டு தோள் சாய்ந்து, ரியலி சாரி என்றான் மெதுவாக. மறுபக்கம் திரும்பி நின்றிருந்தவரின் கண்களில் முணுக்கென்று நீர் தேங்கிவிட முயன்று தன்னை சமாளித்துக் கொண்டார். எதுக்கு என திடமாக வினவினார். எல்லாத்துக்கும் நடந்த விஷயத்தை என் வர மட்டுமே ஃபீல் செஞ்சு
கவலைப்பட்டு உங்களை நான் கண்டுக்கிறதே இல்ல. தனையனின் வருத்தமான குரலில், பரவாயில்லையே, அந்த அளவுக்கு யோசிக்கிறியா நீ என்றவரை வேகமாக தன்புறம் திருப்பினான் அவன். சுபா மகனை நேராக நோக்க, ஓகே, நான் செல்ஃபிஷா தான் இருக்கேன், புரியுது என்று பின் சிகையை கோதிக் கொண்டான். அவர் மௌனமாக இருக்க, ஏதாவது பேசுங்கம்மா, இப்படி இருக்காதீங்க என்றான் தேவ் ஏக்கமாக. என்ன பேச சொல்ற? ஐ ஆம் டயர்ட், சாப்பிடலாம். மீண்டும் சமையல் மேடையிடம் திரும்பி பாத்திரங்களை எடுப்பவரின் கரம் பற்றி தடுத்தவன், அப்போ பேச மாட்டீங்க என கோபமானான். டேய், அடிச்சிட போறேன். இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? பேசத்தானே செய்யற, சும்மா இம்ச பண்ணிக்கிட்டு. இது உங்களோட நார்மல் மூவ் கிடையாது என்றவனை வெடுக்கென்று தள்ளிவிட்டார் அவர். நீ முதல்ல என்கிட்ட நார்மலா மூவ் பண்ணுடா. என்ன குறை சொல்ல வந்துட்டான்? என்னோட ஒதுக்கத்தை உன்னால ஒரு நிமிஷம் தாங்க முடியலையே. அப்ப ஏன் நிலைமை நினைச்சு பாரு. 1.25 வருஷமா ஒரு அனாதைய போலத்தான் எதுக்கு வாழ்றேனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றவரின் இடது வெளியில் ஒற்றை கோடாய் கண்ணீர் கீழிறங்கவும் மகன் தவித்து போனான். மா, சாரிமா, பிளீஸ், நான் வேற என்ன செய்யறது? அவர் கையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு செய்வதறியாது தேவ் கலங்கவும், சரி விடு, ஹால் அந்த பொண்ணு வேற இருக்கா, அம்மா சில் ஆயிட்ட, ஆல் இஸ் வெல் என்று மகனின் முதுகை மெல்ல வருடி தேற்றினார் சுபத்ரா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.